நிறைய பேர் கேட்டீங்க. அதே மாதிரி எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. டேங்க் பேக் ஒன்று வாங்கினேன். அது வந்து பிடிக்கல. அதனால் அதை கொடுத்துட்டு இன்னொரு டேங்க் பேக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கினேன். அதுவும் எனக்கு பிடிக்கல. அதையும் கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து வீடியோ போடலாம் தான் இருந்தேன். அதான் எனக்கே பிடிக்கலையே. அதனால் அது வீடியோ போடல. இன்றைக்கி வந்து அதனால் Yamaha மோட்டரான்னு புதுசாக ஒரு ஆப் வந்துருக்குது இல்லையா? Yamaha ஒய் கனெக்ட்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதில் தான் உங்களுக்கு ஒரு டூர் கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறேன். இப்பயே சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஆப் வந்து சுத்தமாக பிடிக்கல. பல இடங்களில் லோட் ஆகுது. எடிட் பண்ணும்போது அந்த லோட் ஆகாதெல்லாம் கட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஆப் ஸ்பீடாக இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். இந்த ஆப் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு குறையாவே தான் தெரியுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மைலேஜ் பார்க்காது 46 இதை ஓப்பன் பண்ணலான்னு வச்சிங்களேன். இப்போ இங்கே ஒரு ஆரோ மார்க் தெரியுதா? அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு நினைப்பீங்க? மந்த்து மாறும்னு நினைப்பீங்க. ஆனால் கிளிக் பண்ணனா அது உள்ளுக்கு தான் போகும். மறுபடியும் இங்கே தான் நீங்கள் மாற்றணும். இதுக்கப்புறம் வெளியே வச்சிருக்கானுங்கன்னு தெரில. அப்புறம் கீழே வந்து ஆடு ஓடுது போல் ஏதோ பக் ஆகி கீழே தள்ளிட்டு நிற்குதுன்னு நினைப்பீங்க. அது ஆடு கிடையாது. இந்த இது ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே அது அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 04/2026 இருக்கா? இதை கிளிக் பண்ணால் ட்ராப் டவுன் வரும்னு நினைப்பீங்க. வராது. உள்ளே தான் கூப்பிட்டு போகும். மறுபடியும் இங்கே நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணி தான் மாற்றிக்கணும். அடுத்து இந்த ரைட் லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும். இந்த மேப்பெல்லாம் பாருங்களேன். இப்போ இது ஸ்க்ரோல் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஸ்க்ரோல் ஆகாது. உள்ளே தான் போகணும். உள்ளே போயிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணணும். இந்த மேப்பில் நான் போன ரூட்டு மார்க்கிங்லாம் பாருங்களேன். இங்கே வர குளத்துக்குள்ளேலாம் பூந்து போயிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் இந்த அளவுக்குலாம் ஆனதே கிடையாது. எங்கேயாச்சும் எப்போயாவது சிக்னல் கிடைக்காத இடம் அண்டர் கிரவுண்டில் போனால் வேணால் குழம்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நேர்கோடு போட்டுரும். இது பூராமே அப்படி தான் இருக்குது. என்ன கருமண்டாதுங்கிற மாதிரி தெரியாது. ரேங்கிங் இது என்னன்னு எனக்கு தெரில. இப்போ இங்கே மோர் பார்த்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு நினைப்பீங்க. இதே 3 தான் இருக்கும். இல்லை எங்கேயுமே ஆப்ஷனுங்கிறதே பெருசாக கிடையாது. மொத்தமே ஒரு 6 தான் இருக்குது. அதையே தான் திருப்பி திருப்பி போட்டு வச்சுருக்கான். இப்போ இதுக்கு வந்தோம்னா இங்கே ரிவ் டேஷ்போர்ட்னு இருக்குது. இதில் இன்னொரு தீமில் இருக்கும் பார்த்தீங்களா? அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே தள்ளினாலும் எங்கே தள்ளினாலும் வராது. இதை மறுபடியும் கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணி இது லெஃப்ட் இழுக்கணும். வரலையா? வந்துச்சு. ஓகே. இப்போ லெஃப்ட் இழுக்கணும். இப்படி இழுத்தா தான் வரும். இல்லைனா வராது. பார்க்கிங் லொக்கேஷன் இது அந்த மேப்போடே கொடுத்துருக்கலாம். தனியாக இது கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில. அப்புறம் இப்போ இங்கே மோர் இது நமக்குனா வேறு ஏதாவது ஆப்ஷன் வரும்னு நினைப்பீங்க. 2 ஆப்ஷன் தான். இந்த இடத்துலலாம் பேக் பட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது. இங்கே நமக்கு தான் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்கானுங்க. இப்போ இங்கே பார்க்குறதுக்கு நிறைய ஆப்ஷன் மாதிரி இருக்கா? நல்லா பாருங்கள். ரைட் லாகு, இங்கே ரைட் லாகு, ரிவ் டேஷ்போர்டு, இங்கே ரிவ் டேஷ்போர்டு, மெயின்டெனன்ஸு, கீழே மெயின்டெனன்ஸு, பார்க்கிங் லொக்கேஷனு, மேலே பார்க்கிங் லொக்கேஷன். மொத்தமே இங்கே இருக்கிறது ஒரு 4 ஆப்ஷன் தான். அதையே தான் திருப்பி திருப்பி போட்டு வச்சுருக்கான். இது அந்த ஆப்பே பரவாயில்ல. இதில் இப்போ பேட்ரி வோல்டேஜ் வேறு காட்ட மாட்டேங்குது. அது வேறு ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு வேறு ரிப்ளை பண்ணாமல் விட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.